ஆனவங்க எல்லாம் தண்டனைக்காக காத்திருந்து கியூல நின்னுகிட்டு இருந்தாங்களாம். சித்ரகுப்தன் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி கியூல நிக்கிறவங்கள முதல் ஆளை பார்த்து, யமன் சார் இவன் தினமும் 2 பொய் சொல்லுவாருன்னு சொன்னார். அதுக்கு யமன் கோபப்பட்டு, பொய் சொல்ற வாயில பூரி கட்டையை வச்சு அடிச்சு நரகத்துக்கு அனுப்புன்னு சொன்னார். அவன் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டான். அடுத்த இருந்தால பார்த்து சித்ரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 10-15 பொய் சொல்லுவான்னு சொன்னார். ரொம்ப கோபப்பட்ட யமன், இவனோட வாயில சவுக்கு கட்டையை வச்சு அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்க. அவனும் அழுதுகிட்டே போனானா. அதுக்கப்புறம் இருந்த ஆளை பார்த்த சித்ரகுப்தன், யமன் சார் இவன் 25 பொய் சொல்றான் ஒரு நாளைக்குன்னு சொன்னார. யமன் ரொம்ப டென்ஷன் ஆகி கோபப்பட்டு, இவனுக்கெல்லாம் தேர முற்றத்துக்கு ஒரு பெரிய கட்டை வச்சிருப்போமே, அந்த கட்டையை வச்சு வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்க. அவன் சிரிச்சானா. இத பார்த்து ஆச்சரியப்பட்ட யமன், ஏப்பா அவ்வளவு பெரிய கட்டை எடுத்து வாயில அடிக்க சொல்ற, உனக்கு என்ன பயமா இல்லையா, சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்ட, 25 பொய் சொன்ன எனக்கே அவ்வளவு பெரிய கட்டையால அடிக்க சொல்றீங்க, என் பின்னாடி நிக்கிறவன் திமுக தேர்தல் அறிக்கை தயார் பண்ணவன், அவனோட வாய நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன், சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார. அந்த அழகுல இருக்கு இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை.